ரீப்ரடக்டிவ் சிஸ்டமோட பார்ட் 1 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டஸ் அண்ட் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற மத்த பார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பெல்வஸ் ரீஜியன்ல இருக்கும். ஸோ மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்ல பேர் ஆஃப் டெஸ்டஸ் அப்ப 2 டெஸ்டஸ் வந்து இருக்கும். அதோட சேர்த்து ஆக்சசரி டக்ஸ், கிளான்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயக்ராமேட்டிக் செக்ஷனல் வியூ கொடுத்துருப்பாங்க. பெல்விஸ் ரீஜியனில் மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமும் அண்ட் அதோட டெஸ்டஸோட பார்ட்ஸ் இன்னர் டீட்டெயில்ஸ் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த லைன் வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். மிச்சம் இருக்கிறது எல்லாமே பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டெஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டமினல் கேவிட்டிக்கு வெளியில ஒரு பவுச்குள்ள தான் இருக்கும். அந்த பவுச்சை வந்து ஸ்க்ராட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டெஸ்டஸ். இதை கவர் பண்ற மாதிரி ஸ்க்ராட்டம் அப்படின்ற ஒரு பவுச் மாதிரி இருக்கும். ஏன் இந்த ஸ்க்ராட்டம் இருக்கு அப்படின்னா இவங்களோட பாடி டெம்பரேச்சர், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து ஒரு நான் வந்து இப்போ ரொம்ப ரேண்டமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 100 டிகிரி ஃபாரனீட்ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது. 98.6 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ஆர் 96.8 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்போ 100 டிகிரியில் இருக்கு அப்படின்னா இதை விட 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த டெம்பரேச்சர்ல இருக்கிறதா மெயின்டைன் பண்ணணும். டெஸ்டிஸ்க்கு லோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் டெஸ்டிஸ்க்கு வெளியில ஒரு பவுச் மாதிரி இருக்கிற இந்த ஸ்க்ராட்டம் வந்து இருக்கு. அதான் அதுல சொல்லியிருப்பாங்க, இன்டர்னல் பாடி டெம்பரேச்சரை விட 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்கணும். அந்த ரீசனுக்காக தான் ஸ்க்ராட்டம் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஹைலைட் பண்ண விஷயம் எல்லாமே எம்சிக்யூ அண்ட் ப்ரீவியஸ் இயர்லலாம் கேட்டிருக்காங்க. அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனால் மட்டும்தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ டெஸ்டிஸோட ஷேப் வந்து ஓவல் ஷேப். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 சென்டிமீட்டர், வித் வந்து 2 to 3 சென்டிமீட்டர். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். டோட்டலாக அபவுட் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம டெஸ்டிகுலார் லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோட இன்னர் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி லோபியூல்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ், இது வந்து மொத்தம் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்ஸை நம்ம வச்சிருக்கிற நேம் தான் டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ். இப்போ நம்ம ஒரு டெஸ்டிஸ்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஒரு லோபியூல்ல பார்த்தீங்கன்னா காயில்டு, அதாவது நிறைய ஒயர்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய 1 to 3 ஹைலி காயில்டு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதுதான் நம்ம செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல தான் ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஒவ்வொரு செமினிஃபெரஸ் டியூபியூல்லையும் 2 டைப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும். ஒன்று மேல் ஜெர்ம் செல், இன்னொன்று வந்து சர்டாலி செல். மேல் ஜெர்ம் செல்ஸை ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் வந்து மியாட்டிக் டிவிஷன் மூலமா ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஜெர்ம் செல்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சர்டாலி செல்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மேல் ஜெர்ம் செல்ஸும் சர்டாலி செல்ஸும் செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கு உள்ள இருக்கிற 2 டைப் ஆஃப் செல்ஸ். இது வந்து செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கு உள்ள இருக்கிற விஷயம். இப்ப செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கு வெளியில இருக்கிற ரீஜியனை நம்ம இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸ்ல தான் சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் அண்ட் இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸை லேடிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும் அப்படின்னா செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்க்கு வெளியில தான் இருக்கும். இந்த லேடிக் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்டிகுலர் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன்ஸ், இது வந்து மேல்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆண்ட்ரோஜன்ஸ் அப்படின்ற இந்த ஹார்மோனை உருவாக்குறதுக்காகவும் செக்ரேட் பண்றதுக்காகவும் இந்த லேடிக் செல்ஸ் ஆர் இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் மற்ற இம்யூன் ரிச் கண்டென்ட் இருக்கிற செல்ஸும் பார்த்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். ஸோ மேல்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ற டெஸ்டிகுலர் ஹார்மோன் என்ன அப்படின்னா ஆண்ட்ரோஜன். ஸோ இப்போ நான் ஒரு ஓவர்வியூவாக நான் திருப்பியும் சொல்லிடுறேன். மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் 2 டெஸ்டஸ், ஆக்சசரி டக்ட், கிளான்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா வந்து இருக்கும்.
டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டோமினல் கேவிட்டிக்கு வெளியில தான் இருக்கும். அந்த டெஸ்டிஸ சுத்தி ஒரு பவுச் மாதிரி இருக்கும். அத நம்ம ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த ஸ்க்ராட்டம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு மேலோட நார்மல் பாடி டெம்பரேச்சர விட 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்கணும். ஏன்னா, டெஸ்டிஸ்க்கு வந்து லோ டெம்பரேச்சர்ல இருந்தா தான் ஸ்பெர்மடோஜெனசிஸ் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். அந்த ரீசன்க்காக தான் இந்த ஸ்க்ராட்டம் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஓவல் ஷேப், லென்த் வந்து 4 to 5 சென்டிமீட்டர், வித் வந்து 2 to 3 சென்டிமீட்டர். ஒவ்வொரு டெஸ்டிஸ்க்கும் உள்ள 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம டெஸ்டிகுலர் லொபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டெஸ்டிகுலர் லொபியூல்ஸ்லயும் காயில் மாதிரி இருக்கிற ஒரு ஒயர் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அது செமினிஃபெரஸ் டியூபியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செமினிஃபெரஸ் டியூபியூல்லையும் 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒன்னு மேல் ஜெர்ம் செல், இன்னொன்னு சர்டாலி செல்ஸ். மேல் ஜெர்ம் செல்ஸ் தான் ஸ்பெர்ம் ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அந்த ஜெர்ம் செல்ஸ்க்கு நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்றது சர்டாலி செல்ஸ். செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்க்கு வெளியில இருக்கிற ரீஜியன்ல தான் சின்ன பிளட் வெசல்ஸ் அண்ட் இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆர் லேடிக் செல்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ்ல வந்து இருக்கும். அந்த ஸ்பேஸை இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேடிக் செல் ஆர் இன்டர்ஸ்டீஷியல் செல் தான் டெஸ்டிகுலர் ஹார்மோன் ஆண்ட்ரோஜென்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஆண்ட்ரோஜென்ஸோட மற்ற இம்யூன் ரிச் கண்டென்ட்டா இருக்கிற செல்ஸும் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்க்கறது. மிச்சம் எல்லாமே நம்ம ஆக்சசரி டக்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, கிளான்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம என்சிஆர்டி லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 12 நீட் பயாலஜியில் ஆக்சசரி டக்ஸ், ஆக்சசரி கிளான்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி டெஸ்டிஸ்னா என்ன அண்ட் அதுக்குள்ள வந்து இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்க்கு உள்ள இருக்கும் என்னெல்லாம் இருக்கும், செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்க்கு வெளியில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரடக்ஷன்ல இருந்து பாருங்க. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அண்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்ட் 1 அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்ட் 2 வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். அண்ட் நம்ம இதுல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே இந்த டயக்ராமேட்டிக் செக்ஷனல் வியூலையும் நம்ம அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆக்சசரி டக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ரெட்டிடெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடைமஸ், வாஸ் டெஃபரன்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட ஆக்சசரி டக்ஸ். ரெட்டிடெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடைமஸ், வாஸ் டெஃபரன்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா எம்சிக்யூல இந்த நேம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி இதுல எது ஆக்சசரி டக்ஸ், இதுல எது ஆக்சசரி டக்ஸ் கிடையாது, அந்த மாதிரி சாய்ஸ் போட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அண்ட் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ டெஸ்டிஸ்ல இருக்கிற செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரெட்டிடெஸ்டிஸ் மூலமா வாசா எஃபரன்ஷியாக்கு வந்து போகும். ஸோ டக்ட் அப்படின்றது என்னன்னா பாசேஜ் மாதிரி, ஒரு ரூட் மாதிரி இது. ஸோ இந்த வழியாக தான் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம டயக்ராமேட்டிக் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து நம்மளோட டெஸ்டிகுலர் லொபியூல்ஸ். மொத்தம் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த டெஸ்டிகுலர் லொபியூல்ஸ்ல செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல தான் ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் நம்ம போன வீடியோல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து ரெட்டிடெஸ்டிஸ் வழியா வந்து பார்த்தீங்கன்னா வாசா எஃபரன்ஷியாக்கு வந்து போகும். ஸோ ரெட்டிடெஸ்டிஸ் மூலமா வாசா எஃபரன்ஷியாக்கு வந்து போகும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த வாசா எஃபரன்ஷியால இருந்து எங்க போகும் அப்படின்னா எபிடிடைமஸ்க்கு வந்து போகும். ஒவ்வொரு எபிடிடைமஸ்ல இருந்தும் இந்த வாசா எஃபரன்ஷியால இருந்து எபிடிடைமஸ்க்கு போகும். அதே நம்ம டயக்ராமேட்டிக்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட்டிடெஸ்டிஸ், அதுல இருந்து ஸ்பெர்ம் வந்து எங்க போகும் அப்படின்னா வாசா எஃபரன்ஷியா, அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா எபிடிடைமஸ். ஸோ இப்படிதான் வந்து பாசேஜ் ஆகுது. நெக்ஸ்ட் இப்ப வந்து எங்க இருக்கு அப்படின்னா எபிடிடைமஸ். எபிடிடைமஸ்ல இருந்து வாஸ் டெஃபரன்ஸ்க்கு வந்து போகும். அப்டமென்ல இருந்து யூரினரி பிளாடருக்கு வந்து போகும். ஓகேவா, அதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராம்ல இருந்து பார்த்தாலே தெரியும். இப்ப இந்த இடத்துல தான் இருக்கு நம்மளோட டெஸ்டிகுலர் லொபியூல்ஸ்.
அதுலேருந்து ரெட்டிடெஸ்டஸ், அதுலேருந்து பாசா எஃப்ரென்ஷியா, அப்புறமா எப்பிடிடைமஸ். இப்ப மேலேருந்து கீழ வந்து வருது இல்லையா? அதுதான் வந்து இதுல அசென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அசென்ஸ் டு த அப்டமன். மேலேருந்து கீழ அப்டமன் வழியா போகி, வாஸ் டெஃபரன்ஸ் இந்த வழியா வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ரீச் ஆகும் அப்படின்னா, யுரித்ரால ரீச் ஆகி, எஜாகுலேட்டரி டக்ட் வழியா நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, யூரினரி பிளாடருக்கு இந்த இடத்துல ரீச் ஆகும். ஸோ ரெட்டிடெஸ்டிஸ், பாசா எஃப்ரென்ஷியா, எப்பிடிடைமஸ் மேலிருந்து கீழ் நோக்கி அப்புறமா மேல போகும். அந்த வாஸ் டெஃபரன்ஸ் வழியா. வாஸ் டெஃபரன்ஸ்ல இருந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரினரி பிளாடர்ல இந்த டெஸ்டினேஷன் இப்ப அங்கதான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, செமினல் வெசிக்கல் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த செமினல் வெசிக்கல் அப்படின்றது இங்க நீங்க பாப்பீங்க. செமினல் வெசிக்கல் அப்படின்றது ஒரு ஆக்சசரி கிளான்ஸ். ஸோ இந்த செமினல் வெசிக்கல்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு யுரத்ரால ஓபன் ஆகும் எஜாகுலேட்டரி டக்ட் மூலமா. டயக்ராம்லயே நம்ம பார்ப்போம். இதுதான் செமினல் வெசிக்கல். இப்போ நம்ம ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே யூரினரி பிளாடர்ல தான் இருக்கு. செமினல் வெசிக்கல் அப்படின்றது இதுதான். ஸோ இந்த செமினல் வெசிக்கல்ல இருந்து யூரெட்டருக்கு வந்து போகும் எஜாகுலேட்டரி டக்ட் மூலமா. இதான் வந்து யூரெட்டர். இது யூரினரி பிளாடர். இந்த யூரினரி பிளாடர்ல இருக்கிறது வந்து செமினல் வெசிக்கலுக்கு போகி, செமினல் வெசிக்கல்ல இருந்து ஒரு எஜாகுலேட்டரி டக்ட் மூலமா யூரெட்டருக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, யுரித்ரால ரீச் ஆகும். யுரித்ரா வந்து இந்த இடம். யூரிட்டர் கிடையாது, யுரித்ரா. நான் வந்து தப்பா சொல்லிட்டேன். ஸோ செமினல் வெசிக்கல்ல இருந்து எஜாகுலேட்டரி டக்ட் மூலமா யுரித்ராக்கு வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டெஸ்டிஸ்ல இருந்து இந்த டக்ஸ் எல்லாமே ஸ்பெர்ம்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் ஸ்டோர் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். அது எல்லாமே யுரித்ரா மூலமா தான் இதாகும். யுரித்ரா அப்படின்றது யூரினரி பிளாடர்ல இருந்து உருவாக்குறது தான் யுரித்ரா. அதுல இருந்து பென்னஸ் வரைக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் வரைக்கும் இருக்கும். அந்த இதை வந்து யுரித்ரல் மியாட்டஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ யூரினரி பிளாடர்ல இருந்து வர்றதுதான் யுரித்ரா. இந்த யுரித்ரால இருந்து பென்னஸ் வரைக்கும் இருக்கு இல்லையா, இதை நம்ம யுரித்ரல் மியாட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். டெஸ்டிகுலர் லெபியூல்ஸ்ல தான் செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் வந்து இருக்கும். செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்ல தான் ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து இங்க இருந்து பென்னஸ்க்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா எப்படி போகும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெட்டிடெஸ்டஸ்க்கு போகும். இந்த ரெட்டிடெஸ்டஸ்ல இருந்து வாசா எஃப்ரென்ஷியாக்கு வந்து போகும். வாசா எஃப்ரென்ஷியால இருந்து எபிடிடைமஸ்க்கு ரீச் ஆகும். மேல இருக்கிற எபிடிடைமஸ் கீழ் நோக்கி போகி வாஸ் டெஃபரன்ஸ் வழியா யூரினரி பிளாடர்ல ரீச் ஆகும். இந்த யூரினரி பிளாடர்ல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகுறது தான் யுரித்ரா. இந்த யூரினரி பிளாடர்ல இருக்கும். இந்த யூரினரி பிளாடர்ல ஒரு ஆக்சரி கிளாண்ட் இருக்கும். அதை நம்ம செமினல் வெசிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செமினல் வெசிக்கல்ல தான் எஜாகுலேட்டரி டக்ட் வந்து இருக்கும். அந்த எஜாகுலேட்டரி டக்ட் வழியா இதுல இருந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே யுரித்ராக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இந்த யுரித்ரால இருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா பென்னஸ்க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த யுரித்ரால இருந்து பென்னஸ்க்கு வரைக்கும் அந்த எக்ஸ்டெண்ட் ஆகுறத யுரித்ரல் மியாட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மொத்தத்தையும் தான் நான் டயக்ராம்ல சொல்லியிருக்கேன். அது ஓவர் வியூ நம்ம முடிச்சிட்டோம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவை பென்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பென்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூவால உருவானது. இந்த டிஷ்யூ ஏன் யூஸ் ஆகும் அப்படின்னா, அப்பதான் ஈஸியா வந்து நம்மளோட பென்னஸ் மூலமா அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அப்பதான் இன்செமினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். இன்செமினேஷன் ப்ராசஸ் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இன்ட்ரடக்ஷன் வீடியோலயே நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இந்த என்லார்ஜ்ட் எண்ட் ஆஃப் பென்னஸை கிளான்ஸ் பென்னஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிளான்ஸ் பென்னஸை சுற்றி ஒரு லூஸ் ஃபோல் ஸ்கின் வந்து இருக்கும். அதை ஃபோர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டயக்ராமேட்டிக்லையும் பார்த்துக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து பென்னஸ். இந்த பென்னஸோட என்லார்ஜ்ட் போர்ஷன் தான் கிளான்ஸ் பென்னஸ். இந்த கிளான்ஸ் பென்னஸ்க்கு வெளியில ஒரு லூஸ் ஸ்கின் ஃபோல்டு வந்து இருக்கும். அதை நம்ம ஃபோர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சசரி கிளான்ஸ். ஆக்சசரி கிளான்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் அண்ட் பேர்டு பல்போரிதல் கிளான்ஸ். ஸோ 2 செமினல் வெசிக்கல் இருக்கும், ஒரு ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கும் அண்ட் 2 பல்போரிதல் கிளாண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த கிளான்ஸோட செக்ரீஷனை கம்பைன் பண்ணி சொல்றது தான் செமினல் பிளாஸ்மா. இந்த செமினல் பிளாஸ்மால ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் மற்ற என்சைம்ஸ் எல்லாமே இந்த செமினல் பிளாஸ்மால இருக்கும். பல்போரித்தல் கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ற செக்ரீஷன் வந்து லூப்ரிகேஷன் ஆஃப் த பெனிஸ், ஈஸியா அந்த ஸ்பெர்ம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆக்சசரி கிளான்ஸ் என்னெல்லாம்னா 2 செமினல் வெசிக்கல், 2 பல்போரிதல் கிளான்ஸ் அண்ட் ஒரு ப்ராஸ்டேட். ஸோ இதில் செக்ரீட் பண்றத செமினல் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பல்போரிதல் கிளான்ஸ் வந்து லூப்ரிகேஷன் ஆஃப் த பெனிஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். அதையும் இதில் காமிச்சிருப்பாங்க. இதான் செமினல் வெசிக்கல் அண்ட் இது வந்து ப்ராஸ்டேட் சொல்லும். இங்க ஒரு செமினல் வெசிக்கல் 1 அண்ட் 2 இருக்கு. ஸோ பேர் ஆஃப் செமினல் வெசிக்கல், ஒரு ப்ராஸ்டேட் இருக்கு அண்ட் அ பேர் ஆஃப் பல்போரிதல் கிளான்ஸ். இது ஒரு பல்போரிதல் கிளாண்ட், இது ஒரு பல்போரிதல் கிளாண்ட். ஸோ இவ்வளோதான் நம்மளோட மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் அண்ட் சர்டாலி செல்ஸ், இது ரெண்டுத்தையும் பார்த்தோம். ஸ்பெர்மட்டோகானியா, ஸ்பெர்மட்டோசோவா இது எல்லாமே கேமட்டோஜெனசிஸ்ல ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் கேட்டகரியில நம்ம பார்ப்போம். ஸோ இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸ் இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸ்ல தான் இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ், சர்டாலி செல்ஸ், லேடிக் செல்ஸ் இது எல்லாமே இருக்கும். இது பார்ட் 1 வீடியோல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதோட டயக்ராமேட்டிக் வியூஸ் தான் இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக இன்னர் செக்ஷனாக இருக்கும். இது வந்து டயக்ராமேட்டிக்கல் செக்ஷனல் வியூவாக இருக்கும். ஸோ நம்ம பேராகிராஃப் படிக்க படிக்க இந்த டயக்ராமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்.